Welcome to IEEE project 2012. Now we see about in parallel distributed system. The IEEE paper is user level implementation of RCU. RCU means read, copy, update. In this project powered by Star Technology. Let's I am given a detailed explanation in Tamil. So now in the paper user level implementation of read, copy, update. இந்த பேப்பரை வந்து IEEEல parallel distributed சிஸ்டத்துக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீட் காப்பி அப்டேட் இதில் வந்து சிங்க்ரனைசேஷன் டெக்னிக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன மெயினான கான்செப்ட்னா ரீடர் ரைட் லாக்கிங் ஓகே. அதில் வந்து எப்படி ஆக்சுவலாக இதில்னா ஒரு நெட்வொர்க்கிங் பேரலல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு அட்மின், அதாவது ஒரு டிஜிட்டல் லைப்ரரி அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யாராருக்கு வந்து ரீட் பெர்மிஷன்ஸ் அதே மாதிரி ரைட் பெர்மிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் இந்த பேப்பரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து த்ரெட்டிங் கான்செப்ட் தான் மெயினாக இன்வால்வ் ஆகியிருக்கும். த்ரெட்டிங் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அது கிரேஸ் பீரியடுக்குள்ளே வந்து அந்த ஃபைலை வந்து ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து எப்படி வந்து ரைட் பெர்மிஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணுறது த்ரூ த பேரலல் டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க்கிங்கில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது. ஸோ லினக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா ரீட் பெர்மிஷன்ஸ் மட்டும் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அட்மின்லேருந்து ஸோ ரெட் ஹாட் லினக்ஸ் சர்வர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு சில இது மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து அந்த ஃபைலை வந்து ரீட் பெர்மிஷன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா ரீட் மட்டும் பண்ண முடியும். ஸோ அப்டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் மட்டும் பண்ண முடியும். அதே மாதிரி டெலிட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ஃபைலை வந்து செக்யூராக வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைப்பாங்க. அதே தான் இந்த பேப்பரில் வந்து ஒரு கிரேஸ் பீரியட் டயத்துக்குள்ளே வந்து அந்த ஃபைலை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது த்ரூ பேரலல் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ். ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்க்கணும், ஓஎஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பேங்கர்ஸ் அல்காரிதம் நினைக்கிறேன். ஐ திங்க் பேங்கர்ஸ் அல்காரிதம் நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ்டிக் அல்காரிதமா பேங்கர்ஸ் அல்காரிதம். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரீட் பண்ணுவார், அதே சமயம் வந்து 4 ரிசீவர் பண்ணலாம். ஸோ அட் அ டயத்தில் மல்டிபிள் ரீடர் வந்து அந்த இடத்துல என்ன வரும்னா டெட்லாக் அக்கர் ஆகும். ஸோ சிங்க்ரனைசேஷன் ப்ராப்ளம், தட்ஸ் மீன்ஸ் சிங்க்ரனைசேஷன் ப்ராப்ளம் வந்து அக்கர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் எப்படி ஓவர் கம் பண்ணி கொண்டு வரணும்னா அந்த பேப்பரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதாவது ஓஎஸ் படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், டெட்லாக் அவேர்னஸ் இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து இந்த கன்கரன்சி வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசேஷன் இன்டெக்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசேஷன், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், த்ரெட்ஸ் அண்ட் கன்கரன்சி. ஸோ கன்கரன்சினா உங்களுக்கு தெரியும், எக்ஸாம்பிளாக ரியல் டைம்னா ஒரு எக்ஸாம்பிள் கன்கரன்சி சொல்லணும்னா ஏடிஎம்மில் வந்து நீங்கள் வந்து மணியை வந்து வித்ட்ரா பண்ணுவீங்களா, ஏடிஎம்மில் போய் வந்து உங்கள் கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் எடுக்கையில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வந்து வித்ட்ரா ஆகிடுச்சுன்னு வரும், பட் பேலன்ஸ் இங்கே அது கீழே பார்த்தீங்கன்னா மணி வராது, ஜஸ்ட் வித்ட்ரா ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கன்கரன்சி ப்ராப்ளம் தான், அதாவது சிஸ்டம் பேசிஸில் கன்கரன்சி ஆக்கர் ஆகுது. இங்கே வித்ட்ரா ஆகிருக்கும், அங்கே பேங்க்கில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிருக்குது, பே ஸ்லிப் மட்டும் வந்துருக்கும், பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த பேப்பரில் இருக்கும். கன்கரன்சியில் வந்து இங்கே வந்து ரைட்டிங் பெர்மிஷன் கொடுத்த அடுத்த செகண்டில் வந்து அவங்க வந்து ரைட் பண்ணுறது, இல்லைன்னா ரேடியம் வந்து பிளாக் அவங்க வந்து சப்போஸ் ரைட்டிங் பெர்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு ஒன்லி ரீடபிள் பெர்மிஷன் மட்டும் கொடுக்கும்போது இங்கே ரேடுன்னு ஓகே பண்ணோன்னா அங்கே போய்ட்டு எப்படி அவங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து ப்ரொடெக்ட் ஆகி அவங்களால வந்து ரைட் பண்ண முடியாத அளவுக்கு எவ்வளோ செக்யூராக மாற்றுறதுன்னு இந்த பேப்பரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜாப்ஸ்டிக் அல்காரிதம் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓஎஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை தான் இந்த பேப்பரில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னிக்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்சிங்கிறது வந்து அதான் ரீட் காப்பி அப்டேட் வந்து சிங்க்ரனைசேஷன் டெக்னிக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து லினக்ஸ் கர்னலில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, லினக்ஸ் ஓஎஸில். கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரெட்ஸு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்சியோட கிரேஸ் பீரியட் வந்து அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்சியூ ரீட் லாக், ஆர்சியூ ரீட் அன்லாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீடர் 1 ரீட்ஸ், ரீடர் 2 ரீட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்டேட்டர் ரிமோவல் கிரேஸ் பீரியட், இங்கே வந்து ரீட்ஸ் பெர்மிஷன் எடுத்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரினா அந்த கிரேஸ் பீரியட் இதில் ரீக்ளைமேஷன் ஆயா அந்த சைடு, அதாவது கிளைண்ட் சைடு வந்து எப்படி இருக்காது.
ஸோ அதான் இந்த பேப்பரோட இது இம்ப்ளிமெண்டேஷன்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் லைப்ரரி அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் ரியல் டைமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டிஜிட்டல் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து பிடிஎஃப் ஃபைல் மட்டும் ஆன்லைனில் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா அந்த ஃபைலை வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு வியூ பண்ணி மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி பெர்மிஷன்ஸு டோன்ட் காப்பி பண்ண முடியாத அளவுக்கு ஃபைலை ப்ரொவைட் பண்ணிக்கிறது, அதிலேருந்து நீங்கள் வந்து டெலீட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு த்ரூ நெட்வொர்க் பெர்மிஷனில் இப்போ வந்து கம்பெனிஸ் லெவலில் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு வந்து ஒரு ஃபைலில் வந்து ஒரு டாக்குமெண்ட் அனுப்புகிறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதை கோத்ரூ மட்டும்தான் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். அதில் வந்து ஒரு மாடிஃபிகேஷனாக பண்ண முடியாது. நாட் ஓன்லி பிடிஎஃப் ஃபைல், நான் சொல்கிறது வந்து பிடிஎஃப் ஃபைலில் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்கனாலே ரீட் ஒன்லி மட்டும்தான் இருக்கும். அதே சமயம் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஃபைல் இந்த மாதிரி அனுப்புகிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் சம் மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அதில் அப்டேட் ஆகக்கூடாது, டெலீட் பண்ணக்கூடாது அந்த ஃபைலை. அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து ஏன்னா ஒரு கம்பெனியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பெர்மிஷன் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு பெர்மிஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு டிஎல் ப்ராஜெக்ட் லீடருக்கு வந்து ஒரு பெர்மிஷன் இருக்கும். ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து ஒரு சம் பெர்மிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து எப்படி எல்லாத்துக்கும் போய்ட்டு நான் வந்து தனித்தனியாக செட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் டெவலப் பண்ணி ஒரு இதாக கொடுத்துட்டேன்னா, அதாவது ஒரு ப்ராஜெக்டாக டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்தந்த யூஸருக்கு கரஸ்பாண்டிங்காக அவங்களுக்கு வந்து அந்தந்த பெர்மிஷனோட அக்சஸ் பண்ணுறாப்புல ப்ராஜெக்ட் வந்து அதாவது ப்ராஜெக்டையோ இல்லைனா ஒரு டாக்குமெண்ட்டோ வந்து டெலிவரி ஆகிடும். ஸோ இதுதான் இந்த பேப்பரோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். ஸோ அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்சியில். ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு லிங்கல் லிஸ்ட் அந்த பேஸில் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாயிண்டர் கான்செப்ட் பேஸில் தான் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், லிங்கல் லிஸ்ட்டில் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ சிங்கிள் லிங்க் லிஸ்ட் அண்ட் டபுள் லிங்க் லிஸ்ட்டு சியில் படிச்சிருப்பீங்க. டபுள் லிங்க் லிஸ்ட்னால் ரெண்டு சைடும் வந்து அட்ரஸ் இருக்கும். ஸோ சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் வந்து ஒன் சைடு அட்ரஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து டினோட்டட் தான் அனதர் பாயிண்ட் ஆஃப் நோடு. ஒரு நோடு வந்து அனதர் நோட வந்து டினேட் பண்ணியிருக்கோம், அந்த அட்ரஸை பேஸ் பண்ணி தான் ரெட்ரீவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து சியில் அதாவது OS வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணதுனால, அதாவது யூனிக்ஸு இந்த மாதிரி லினக்ஸ் யூஸ் பண்ணனால சி இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சி இம்ப்ளிமெண்டேஷன் பெஸ்ட்டு நெட்வொர்க்கில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து சி வந்து ஒரு பவர்ஃபுல் லாங்குவேஜாக இருக்கும். ஸோ அதனால் இவங்க வந்து கர்னல் இல்லைனா லினக்ஸ் பேஸில் பண்ணனால சியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னா அதை வந்து சொல்லியிருப்பாங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், அதோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குது, சிங்கிள் பேஸ்டு, சென்ட்ரல் பேஸ்டு, பெர் த்ரெட்டு, மியூடெக்ஸ். ஓகே, ஸோ அதை எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த பேப்பரை இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜாவாவில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பார்ப்போம்.